ஒன்றாம் சங்கீதம் முழுவதும் நாம் படிக்கலாம். சாம் சாப்டர் 1. இந்த சங்கீதம் 6 வசனங்கள் இருக்கிறது. மிகவும் சிறிய சங்கீதமாக இருந்தாலும் கருத்தில் நீண்ட வலிமையுடையதாக இருக்கிறது. 2 வகையான மனிதர்களுடைய சித்திரங்கள் இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், நேர்மறையான வாழ்க்கை, எதிர்மறையான வாழ்க்கை. நீதிமான்கள், பாவிகள், துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர், இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 முதல் 3 வசனங்கள் நாம் படிக்கும்பொழுது நீதிமானுடைய வழியும் நீதிமான்கள் பெறும் ஆசீர்வாதங்களும் இதில் குறிப்பிட்டுள்ளது. படிக்கிறேன். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவினுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இங்கே நீதிமான்கள் நடக்கக்கூடாத 3 வழிகள். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, தி கவுன்சில் ஆஃப் விக்கெட். பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, நாட் ஸ்டாண்ட் இன் த வே ஆஃப் சின்னர். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது, நாட் சிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்கான்ஃபுல் பர்சன். 3 வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதர்கள் முதலாவது துன்மார்க்கரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் துன்மார்க்கரால் நிறையப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் துன்மார்க்கரை குறித்து அதிகமாக வேதம் சொல்கிறது. சாலமோன் ஞானி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் துன்மார்க்கரை குறித்து அதிகமாக அவருடைய நிலைமையையும் அவருடைய அழிவும் குறித்து எழுதுகிறார். நீதிமொழிகள் 4:19 துன்மார்க்கருடைய பாதை கார் இருளை போல அழிந்து போகும். துன்மார்க்கருடைய பாதை இருளை போல அழிந்து போகும். துன்மார்க்கன் தீமினாலே வாரிக்கொள்ளப்படுவான். நீதிமொழிகள் 14:12. நீதிமொழிகள் 15:8 துன்மார்க்கர் செலுத்தும் பலியானது கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமொழிகள் 15:26 துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமொழிகள் 15:29 துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், துன்மார்க்கரை கர்த்தர் வெறுக்கிறார். நீதிமொழி 21:10 துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பு செய்ய விரும்பும், அவருடைய அயலானுக்கு அவனுக்கு இரக்கம் கிடைக்காது. சங்கீதம் 109 2 முதல் 5 வசனங்கள் நாம் படிக்கும்போது தாவீது அந்த துன்மாரை குறித்து தேவனிடத்தில் முறையிடுகிறார். சங்கீதம் 109 2 முதல் 5 நாம் வாசிக்கலாம். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். தாவீது இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவன் சாதாரணமான மனுஷனாக இருந்தாலும் 40 வருஷம் அவன் ராஜாவாக இருந்த பொழுதும் அநேக துன்மார்க்கர் அவனுக்கு விரோதமாக பேசுகிறதை எழுதியிருக்கிறார். துன்மார்க்கருடைய வாய் கபடம் நிறைந்த வாயாக இருக்கிறது. அவனுடைய வாய் எனக்கு விரோதமாக திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள். நான் சிநேகிக்கிறேன், அவர்களோ என்னை பகைக்கிறார்கள். நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகிக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் என்று துன்மார்க்கரை குறித்து. அதனால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது என்று பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷத்தில் ஊழியத்தில் இருந்தான். அவரோடு புசித்தான், சாப்பிட்டான், உரை எல்லாம் செய்தான். ஆனால் அந்த வேதப்பாரகர், பரிசேயர்கள், நியாயத்தீர்ப்புகள் வந்து
அவனுக்கு பேசினார்கள். நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று அவன் கேட்டபொழுது 30 வெள்ளிக்காசை. துன்மார்க்கருடைய ஆலோசனை ஈடுபட்டான். அதனால் குற்றமில்லாத இரட்சகரை காட்டி கொடுத்து 4 கொண்டு செத்தான். அவன் ரட்சிக்கப்பட்டவனா? ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டோடு ஐக்கியப்பட்டவன், ஆண்டு அன்பை ருசி பார்த்தவன். ஆனாலும் 4 கொண்டு செத்து அவனுடைய ஆத்மா அழிவை கண்டதாக நாம் பார்க்கிறோம். அதனால் துன்மார்க்கர் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. தாவீதுக்கு அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்கள். அவன் ராஜாவாக இருந்தபொழுது ஒரு மனிதனுடைய பெயர் அகிதோப்பல். 2 சாமியார் 16-17 அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் அப்சலோமோடு மிகவும் நெருக்கமாக இருந்தான். ராஜாவுக்கு நல்லவனாக காட்டிக்கொண்டான். அப்சலோமுடைய சிநேகமாக இருந்தான். அப்சலோம் யார்? தாவீதின் குமாரன். அவனுடைய ராஜ்யபாரத்தை அழித்து தான் ராஜாவாக வேண்டும் என்று பிரயாசப்பட்டவன். அப்போது அவன் ஒரு ஆளை சொல்லுகிறான். ராஜாவை அப்சலோமை பார்த்து சொல்கிறான், நீ ராஜாவை வெட்கப்படுத்த வேண்டுமானால் ஒன்று செய்ய வேண்டும். ராஜாவின் மறுமணியாற்றிடத்தில் நீ பிரவேசிக்க வேண்டும். அப்போது அப்சலோம் அவனுடைய உப்பரையின் மேல் கூடாரங்களை போட்டு தாவீதின் மறுமணியாற்றியை வரவழைத்து அவர்களோடு பிரவேசித்தான். அது தாவீது ராஜாவுக்கு அது மிகவும் வருத்தமாக இருந்தது. கெட்ட ஆலோசனை, ஈவில் கவுன்சிலிங். ஒரு சமயத்தில் இதே அகிதோப்பல் நான் 12,000 பேரை கூட்டி சேர்த்து தாவீதுக்கு விரோதமாக நான் போய் அவன் வெற்றி போடுவேன் என்று ஆலோசனை. ஆனால் ஒரு தேவ மனுஷன் அந்த ஆலோசனையை அவபதமாக்கினான். அவனுடைய பெயர் அர்க்கியனாகிய ஊசாய். அந்த ஆலோசனை தள்ளி போட்டான் என்று 2 சாமியார் புத்தகத்தில் பார்க்கிறோம். ஆகையினால் துன்மார்க்குடைய ஆலோசனை விபரீதமானது. துன்மார்க்குடைய ஆலோசனை அது அழிவுக்கு ஏதுவானது. ஆகையினால் துன்மார்க்குடைய ஆலோசனை நாம் நடக்கக்கூடாது. 2வதாக பாவியுடைய வழியில் நாம் நிற்கக்கூடாது. பாவியுடைய வழி எதை கொண்டு போகும்? அது தீமையை கொண்டு போகும், மரணத்தை கொண்டு போகும், அழிவை கொண்டு போகும். பாவியுடைய வழி பொய்யான வழி. இந்த பொய்யான வழியை விட்டு மெய்யான வழியை நாம் போக வேண்டுமானால் பாவியுடைய வழியில் நாம் நடக்கக்கூடாது. இந்த உலகத்தில் துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த 3 நபருடைய வழிகளை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். பேதுரு பிரதான அப்போஸ்தலன், ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருந்தவன். ஆண்டவர் சிலுவையில் அறிவிப்பு அநேகர் அவரை பரிகசித்தார்கள். நீ தேவனுடைய குமாரனா, சிலுவையில் இறங்கி வா, என்னையை ரட்சித்துக்கொள், எங்களை ரட்சித்துக்கொள் என்று கேலி பரியாசம் செய்தார்கள். அவர்கள் எல்லாம் கும்பலாக கூடி நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுரு அங்கே போய் உட்கார்ந்தான். யார்? பரியாசக்காரன் நடுவில் போய் உட்கார்ந்தான். ஒரு ஸ்திரீ சொன்னான், இவனும் அவரோடு சேர்ந்தவன். ஒருபோதும் இல்லை, நான் அல்ல, மறுதளித்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் இன்னொரு மனிதன் சொல்கிறான், இவனும் அவனோடு சேர்ந்தவன் இல்லை என்று மறுதளித்தான். 3ஆம் தரம் இன்னொரு மனிதன், இவனும் அவனோடு கூட. அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் நான் இல்லை என்று பொய் சொல்லவும் தூட்படும். யார்? 3 வருஷம் ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருந்தவன் பரியாசக்காரன் நடுவில் உட்கார்ந்ததினாலே அவன் பாவம் செய்தான். தீய ஆலோசனைகள், தீய வழிகள் நமக்கு தூரமாக இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் 2வது சொல்கிறாரு, அங்கே நீதிமான்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்கிறார். 2 காரியங்கள் முக்கியமாக 3 காரியங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவியுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நாம் உட்காரக்கூடாது.
அதுக்கப்புறம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன். கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாய் வாசிக்கிறோமா? ஏதோ காலையில் வேலைக்கு போகிறோம், அவசரமாக வேதத்தை திருப்பி ஒரு அதிகாரத்தை வாசித்து போகிறோம். ஆனால் இங்கே சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். ஏன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் என்று இதே சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதம் 19 7 முதல் 10 வசனம் நாம் படிக்கும்போது அந்த காரியத்தை சொல்கிறார். சங்கீதம் 19, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாயிருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் நாம் ஏன் பிரியமாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வேதம் எவ்வளவு இன்றியமையானது, முக்கியமானது, விலையேறப்பெற்றது என்பதை இங்கே சங்கீதம் சொல்கிறார். அது குறைவற்றது. இந்த உலகத்தில் நாம் காண்கிற யாவும் குறைவுள்ள மனிதர்கள், குறைவுள்ளவர்கள், விஞ்ஞானிகள் குறைவுள்ளவர்கள், வைத்தியர்கள் குறைவுள்ளவர்கள், உலகத்தில் எல்லா காரியங்களையும் குறைவுள்ள நிலைமை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்குது. செத்துப்போன ஆத்துமாவை, இழந்து போன ஆத்துமாவை வேத வசனத்தினால நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அப்படி சத்தியம் பேதையை ஞானியாகிறது. ஒருவன் பேதையாக இருந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை படித்து தியானித்து அதன் வழியில் நடக்கும்போது அது அவனை ஞானிவானாக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷமாக இருக்கிறது. துக்கமான மனிதன், வேதனையுள்ள மனிதன், பிரச்சனையுள்ள மனிதன், தேவையுள்ள எல்லா மனிதருக்கும் இந்த வேதம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக, சமாதானத்தை கொடுக்கிறதாக, ஐக்கியத்தை கொடுக்கிறதாக, அரவணைப்பு கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த கற்பனை தூய்மையானது, கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமாக இருக்கிறது. கர்த்தரின் நியாயங்கள் உண்மையும் நீதியுமாக இருக்கிறது. அந்த வசனம் எப்படி? பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கீட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிறது. ஆகினால கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அங்கே பவுல் என்ன சொல்கிறார்? 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. வேத வசனத்தை நாம் படிக்கும்போது, தியானிக்கும்போது, அதன்படி நாம் நடக்கும் பொழுது என்ன கொடுக்கிறது? உபதேசிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் உபதேசிக்கிறது. அப்புறம் கடிந்து கொள்கிறது. நான் தவறு செய்யும் பொழுது, நான் தவறான வழி நடக்கும் சகோதரன் வந்து என்னை கடிந்து கொள்ளும் பொழுது நான் என் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கிறேன். கடிந்து கொள்ளுதலை கொடுக்கிறேன். அப்புறம் சீர்திருத்தலுக்கு நான் சீர்கேடான வழியில் நடக்கும்போது, தவறான பாதையில் செல்லும் பொழுது
என்னை சீர்திருத்தி ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி என்னை பலப்படுத்தி நடத்துகிற வேதவசனமாக இருக்கிறது. அப்புறம் நீதியை படிக்கிறதாக இருக்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறது. அநீதியான உலகத்தில் வாழ்கிறோம். அநீதியான காரியங்கள் நாம் செயல்படும் போது அநீதியை விட்டு நீதியான வாழ்க்கைக்கு, நேர்மையான வாழ்க்கை, சத்தியத்தில் வாழ்க்கையை நடத்துது. உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்த்துதலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ள தேவவசனமாக இருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய மனுஷன் தேறினாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதிகளுனாக இருக்கும்படிக்கு வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், பிரியமாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே ஈசாக்கை சொல்லுகிறது. ஈசாக்கு சாயங்கால வேளையில் அவன் தியானம் பண்ணும்படியாக போனான். தேவன் சமூகத்தில் தியானிக்கிற ஒரு மனிதனாக ஈசாக்கு இருந்தான் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 55:17 சங்கீதனுக்காக தாவீது சொல்லும்போது, நான் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தியானம் பண்ணி தேவன் சமூகத்தை நோக்கி நான் முறையிடுவேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்வதை பார்க்கிறோம். சங்கீதம் 119:77 உன் வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்படியானால் வேதத்தில் எவ்வளோ அருமையான வசனங்கள், எவ்வளோ ஆறுதலான காரியங்கள் சொல்லப்படுகிறார். சங்கீதம் 119:148 சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதம் 119:148 அங்கே உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அப்படியா சங்கீதக்காரன் தான் சொல்கிறார். நான் அந்தி சந்தி மத்தியான வேளையில் தியானம் பண்ணி முறையிடுவேன். அது மட்டுமல்ல, அவன் இரவிலே தூங்கி கொடுக்கும்போது குறித்த ஜாமங்களுக்குள்ளே 3 மணி 4 மணி 2 மணி எந்த மணி நேரமும் உங்களுடைய வசனத்தை நான் தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்களை விழித்து கொள்ளும். அப்படியானால் வேத வசனத்தை நாம் எவ்வளவாக பிரியமாய் படிக்கிறோம், தியானிக்கிறோம், இந்த காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நீதிமான்களின் வழி ஆசீர்வாதமான வழி. அது வேத வசனத்தில் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நீதிமான்களின் 3 விதமான ஆசீர்வாதங்களும் இந்த சொல்ல படிப்போம். அதே 1ஆம் சங்கீதம் 3 விதமான ஆசீர்வாதங்கள். போதும். அவன் நீர்க்காதையில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஒரு மரம் நன்றாக கனி தர வேண்டுமானால் அந்த மரம் நீருள்ள இடத்தில் அது நிறுத்தப்பட வேண்டும். அந்த மரத்துக்கு நீரை நாம் ஊற்ற வேண்டும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு நீர்க்காலில் நடப்பட்ட மரமானது செழிப்பான மரமாக இருக்கும். அது திருப்தியான வாழ்க்கையை குறிக்கிறது. த லைஃப் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் லைஃப். திருப்தியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை இது குறிக்கிறது. மரம் கனி தரும்போது அந்த கனியை புசித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே சொல்கிறார், ஒரு நீதிமான் எப்படி இருக்கிறான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிறான். மரமானது அதன் காலத்திலே கனியை தர வேண்டும். அந்த காலம் கழிந்து விட்டால் அந்த மரத்துக்கு பிரயோஜனம் இல்லை, கனி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதன் காலத்தில் கனி தர வேண்டும். ஒரு வாலிப காலத்தில்
கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தன் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறாரே. வேத வசனம் என்ன சொல்கிறது? துன்மார்க்கின் வழியில் நடக்கக்கூடாது, பால் வழியில் நாம் நடக்கக்கூடாது, பரியாச உட்காரத்தில் உட்கார். நம்முடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். A righteous man must be living a separate Christian life. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு வாலிபன் தன் வழியை சுத்தப்படுத்த வேண்டுமானால் கர்த்தர் வசனத்தின்படி அவன் வாழ வேண்டும். அதன் வாலிப பிராயத்திலே அவன் கனியை தர வேண்டும். வயோதிப காலத்திலே கனியை தர வேண்டும். மத்திய காலத்திலே கனியை தர வேண்டும். சகோதரிகள் எப்படி அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, சபைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அதன் காலத்திலே கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஒரு மரம் இலை உதிர்ந்து போனால் கனி கொடுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் பொழுது படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் நான் படிக்கும் பொழுது அங்கே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரயாணத்தில் வரும்போது அங்கே ஒரு அத்தி மரத்தை கண்டார். அதை கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்று அந்த எஜமான் சொன்னான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி வெறி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அன்பானவர்களே, இந்த அத்தி மரத்தில் கனியை தேடின எஜமான் கனி கொடுக்கவில்லை. அதை வெட்டி போடும்படியாக சொல்லுகிறான். வேலைக்காரன், ஐயா, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இதை நாம் சுற்றிலும் கொத்தி ஏறி போடுவேன். அப்போ மரம் கனி கொடுக்க வேண்டுமானால் தண்ணீர் அவசியம். 2வதாக எரு போட வேண்டும், சக்தி. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் தண்ணீர் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டும். வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் இது சரி, சரியில்லை, இது நல்லது, இது கெட்டது, இது நீதி, இது நியாயம், ஆண்டவர் நம்மோடு பேசினால் ஒழிய நாம் நீதியின் வழியில் நடக்க முடியாது. வேத வசனம் எதை குறிக்கிறது? எரு சக்தியை கொடுக்கிறது. ஒரு மரத்துக்கு எரு போட வேண்டும். அதே ஒன்று வேத வசனம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சக்தி கொடுக்கிறதாக, பரிசுத்தமாய் வாழ, நீதியாய் வாழ, நேர்மையாய் வாழ, உண்மையோடு வாழ சக்தியை கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வேத வசனம் நமக்கு பரிசுத்தமான வழியை காண்பிக்கிறதாக இருக்கிறது. பிரசங்களின் இளவரசர் என்று சொல்ல C.S. ஸ்பர்ஜன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது, அவர் தன்னுடைய வாழ்நாட்களில் 400 முறை இந்த வேதாகமத்தை முழுதுமாக படித்து முடித்து விட்டார். 400 முறை. 200 முறை முழங்கால் படியிட்டு ஒரு ஸ்டூலை போட்டு வேதத்தை ஸ்டூல் மேலே வைத்து முழங்கால் படியிட்டு வேதத்தை தியானம் பண்ணியிருக்கிறார். அவர் யார்? பிரசங்களின் இளவரசன் என்று சொல்கிறார். பெரிய ஒரு பிரசங்கியார் C.S. ஸ்பர்ஜன், சார்லஸ் ஸ்பர்ஜன். 400 முறை படித்து, நம்ம எத்தனை முறை படித்திருக்கிறோம்? எத்தனை முறை தியானித்து இருக்கிறோம்? படிக்கிறது வேற, வாசிப்பது வேற, தியானிக்கிறது வேற. தியானம் என்றால் ஒரு நாள் 10 அதிகாரம் கூட படிக்கலாம், நானும் படிச்சிருக்கிறேன். ஆனால் தியானிக்கிறது என்றால் ஒரு அதிகாரத்தை அடுத்து அது தியானித்து இந்த வசனத்தை என்ன சொல்கிறது, இதுக்கு ஒத்தாக வேறு வசனம் இருக்கிறதா, வேதத்தை தேடி வாசியுங்கள், அதில் ஜோடு இல்லாது இராது என்று நாம் வாசிக்கிறோம். இறைமையின் புத்தகத்தில் ஜோடு ஜோடாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தை நமக்கு
எழுதி கொண்டிருக்கிறார். நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வேத வசனம் இங்கே நமக்கு பலப்படுதாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் பலன் கொடுத்தலுக்குறதாக இருக்கிறது. நம்மை சீர்திருத்ததாக இருக்கிறது. நம்ம ஸ்திரத்தன்மையை உடையக்கூடியதாக இருக்கிறது. நம்மை கர்த்தருடைய வழியில் நடக்கூடியதாக. அதனால் இங்கே துன்மார்க்கரின் வழி அழியும் என்று சொல்கிறார். செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக அவன் செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய உறவினர்கள் அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். மூன்றாவது ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம், அது நீர்க்கால்களாய் நடப்பட்ட மரம், அது செழிப்பான கனியை கொடுக்கும், திருப்தியான வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, அது அனுதினமும் கனி கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை. மூன்றாவதாக, செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 17:5 வாசிக்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தரவெளியில் கரலையாய் போன செடியைப் போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வறட்சியான இடங்களில் குடியில்லாத ஓரிடத்திலும் தங்குவான். 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதான மரத்தை போல இருப்பான். 2 விதமான மனிதர்கள். ஒன்று, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை சார்ந்து கொண்டு மனுஷனையே தன் புயபலமாய்க் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். அவன் யார்? அவன் எப்படி இருப்பான்? அவன் அந்தரவெளியில் கரலையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வறட்சியாண்டங்களுக்கு குடியில்லாத ஒரு நிலத்தில் தங்குவான். வனாந்திரத்தில் வறட்சியான இடத்தில் ஒரு செடியை வளர முடியுமா? அங்கே தண்ணீர் இல்லை, அங்கே எரு இல்லை, ஒன்றுமில்லை. அவன் அப்படி தான் இருப்பான். யார்? சபிக்கப்பட்ட மனிதன். மனிதனை நம்புகிறவன், தேவனை நம்பாமல் தேவனை வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் மனிதனை மாத்திரம் நம்பி இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்ட என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் 7:8 வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க கர்த்தரை விசுவாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் சந்தோஷம் உள்ளவன், அவன் திருப்தி உள்ளவன். அவன் நம்பிக்கையை அவனை வெட்கப்படுத்த முடியாது. அவன் எப்படி இருப்பான்? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழைச்சாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். இவன் யார்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து தியானம் பண்ணி கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மனுஷன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருப்பான். அவன் எப்படி கால் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட ஓரமாய் நடப்பட்ட வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதான ஒரு செடியைப் போல மழைக்காற்றான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கமான மரத்தை போல நாம் யாராக இருக்கிறோம்? 3 விதமான ஆசீர்வாதங்கள். ஒன்று, அந்த மரம் நீர்க்கால்களின் ஓரவாய் நடப்பட்ட மரம், அது செழிப்பான கனி தரக்கூடிய மரம். 2வது, அது கனி கொடுக்கின்ற வாழ்க்கை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்க வாழ்க்கை பவுல் பேதுரு எல்லாம் சொல்லியிருக்கிறார். நீதியுள்ள கனியை தர வேண்டும், சத்தியத்தின் பாதையை நாம் நடக்க வேண்டும். 3வதாக, செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்கிற எல்லா வேலையும் தேவன்
அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசிரிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோவன் பாக்கியவான். அவன் தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவனுடைய மனைவி வீட்டோடு கனி தரும் திராட்சை குழி போல் இருப்பார். பிள்ளைகள் ஒளிமர கண்டுகளைப் போல இருப்பார்கள். அவன் செய்வதெல்லாம் வாழ்க்கும். கர்த்தர் சீயோனில் அவனை ஆசீர்வதிப்பார். தன் வாழ்நாள் முழுவதும் தேவன் அவனுக்கு நன்மையும் கிருபையும் அவன் பின்தொடரும் என்று சங்கீதம் 128 வாசிக்கிறோம். அப்படியானால் இங்கே சொல்லுகிறார், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறுதாக இருக்க மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார். துன்மார்க்குடைய வாழ்க்கை எப்படி? ஒரு காற்று அடிக்கிறது, அங்கே திரளான நெல் கந்தத்தை தூட்டுகிறார்கள், பதரெல்லாம் வெளிப்படுவது. நீதிமான்கள் மணியை போலவும் துன்மார்க்கர் பதரை போலவும் அவர்கள் ஒழிந்து போவார். ஆகையால் 5:6 துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான சபையிலும் நிலைநிற்பதில்லை. தேவன் நியாய தீர்ப்பு துன்மார்க்கருக்கு விரோதமாக, பாவிகளுக்கு விரோதமாக, பரியாசத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு யாரும் தப்ப முடியாது. ஆகிய துன்மார்க்கர் நியாய தீர்ப்பு, பாவிகள் நீதிமான சபையிலும். இந்த சபையில், நீதிமான சபையில் பாவிகள் வருவாரானால் அவர் நிலைநிற்க முடியாது. காரணம், அவருடைய வாழ்க்கை துன்மார்க்கம், அவருடைய வாழ்க்கை பாவம், அவருடைய வாழ்க்கை பரியாசம். கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான்கள் பாதி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். துன்மார்க்கின் வழியோ அழியும். கேட்டத வசனம் ஞாபகம் இருக்கட்டும். நான் 3 ஆலோசனை நடக்கக்கூடாது. 1 பாவியுடைய ஆலோசனை, துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவியுடைய வழி, பரியாசக்கார் உட்காரும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் நீர்க்காலில் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல கனி தரக்கூடியவர்களாக, திருப்தியான வாழக்கூடிய பிள்ளைகளாக, கர்த்தருக்கு கனி தரக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லுவோம். ஆகினால் நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே கேட்ட இந்த வசனத்தை நமக்கு ஆசிரியப்பட பிரயாணப்பட்டு போகிற, ஆம்பூர் பயணம் போகிற அருமையான சகோதரர்களை நீங்கள் ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.